வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வரலாறு காணாத விலைக்கு போன வீரர், மொத்த சாதனைகளும் முறியடிப்பு, அனைத்து ரெக்கார்டுகளுக்கும் மாப்பு வைத்த குஜராத் சிஎஸ்கே கேகேஆர். அதாவது துபாயில் டிசம்பர் 19ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு நடைபெற்ற IPL 2024ஆம் ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் வெளிநாட்டு வீரர்களை வாங்குவதற்காக அனைத்து அணிகளும் கடுமையாக போட்டி போட்டது. அதில் 2023ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பை ஃபைனலில் சதமடித்து ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற வைத்த டிராவிஸ் ஹெட் 6.8 கோடிக்கு ஹைதராபாத் அணிக்காக முதலாவதாக வாங்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் போன்ற நியூசிலாந்து வீரர்களை CSK அணி நிர்வாகம் 1.8 கோடி 14 கோடிகளுக்கு வாங்கியது. ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸை 20.50 கோடி என்ற பிரம்மாண்ட தொகைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது வாங்கியது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மற்றும் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை ஆகிய 2 ICC தொடர்களில் கேப்டனாக மிக சிறப்பாக செயல்பட்ட அவர் ஆஸ்திரேலியா கோப்பையை வெல்வதற்கு கேப்டனாகவும் வேகப்பந்து வீச்சாளராகவும் முக்கிய பங்காற்றினார். அதன் காரணமாக இத்தனை கோடிகளுக்காக வாங்கப்பட்ட அவர் IPL வரலாற்றின் ஏலத்தில் 20 கோடிகளுக்கு வாங்கப்பட்ட முதல் வீரர் என்ற அதிக தொகைக்கு போன வீரர் என்ற மெகா சாதனையையும் படைத்துள்ளார். அந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்குக்கு ஏலத்தில் வந்தார். கடந்த சில வருடங்களாகவே நாட்டுக்காக விளையாடுவதற்காக IPL தொடரை புறக்கணித்து வந்த அவர் ஒரு வழியாக மீண்டும் இந்த முறை ஏலத்தில் பங்கேற்றார். அவரை வாங்குவதற்கு மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் போன்ற அணிகளுக்கு இடையே மிகப்பெரிய போட்டியும் நிலவியது. இறுதியில் 24.75 கோடி என்ற பிரம்மாண்ட தொகைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் அவரை வாங்கியது. ஒட்டுமொத்த எதிரணி ரசிகர்களையும் தெரிவிக்கவிட்டது. ஏனென்றால் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற நட்சத்திர இந்திய வீரர்கள் கூட 17-15 கோடிகளுக்கு மட்டுமே விளையாடும் நிலையில் 24.75 கோடிக்கு கொல்கத்தாக்காக வாங்கப்பட்ட மிச்சல் ஸ்டார்க் IPL வரலாற்றில் அதிக விலைக்கு போன வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்துள்ளார். குறிப்பாக மதியம் 2:15 மணிக்கு கம்பின்ஸ் படைத்த சாதனையை 3:40 மணிக்கு ஸ்டார்க் அவர்கள் உடைத்தது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த இடத்தில் இந்திய வீரர்களை விட ஆஸ்திரேலியா வீரர்கள் பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.